அஸ்ஸலாமு அலைக்கும். திருமறையில் கூறப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். முயற்சி செய்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. இறைவன் வெற்றியும் பெற செய்கிறான். இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்ற மாகாணத்தில் ஒரு சிறு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் 8 பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தவர் முகமது காசிம். இவருடைய தகப்பனார் பெயர் வலி முகம்மது. வலி முகம்மது அந்த ஊரில் கைவண்டியில் ஹலீம் விற்று வந்தார். முகமது காசிம் அவரும் தகப்பனாருக்கு பிளேட் கழுவது போன்ற வேலைகளில் உதவி செய்து வந்தார். அந்த ஊர் மக்கள் இதை நன்கறிவார்கள். அவர் கல்வியில் அக்கறை கொண்டிருந்தார். ஊரிலேயே படிப்பை முடித்து கொண்ட பிறகு அலிகட் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில் BA LLB பட்டம் பெற்றார். அங்கு நல்ல விதமாக அவருடைய தேர்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு டெல்லி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஆகி LLM பட்டம் பெற்றார். பிறகு ஒரு சில பரீட்சைகளும் எழுதியிருக்கிறார். நெட் தேர்விலும் வெற்றி பெற்று 30 ஆகஸ்ட் 2023 ஜட்ஜ் ஆகியிருக்கிறார். தெருவில் கைவண்டியில் தகப்பனாருக்கு பிளேட் கழுவதில் உதவி செய்து வந்த ஒரு ஏழை பையனுடைய இந்த மாபெரும் வெற்றி தாய் தகப்பனார் குடும்பத்தார்களை மட்டுமல்ல, ஊரில் இருக்கும் அனைவரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. எல்லோரும் அவரை பார்க்க வருகிறார்கள். பத்திரிகையாளர்களும் அவரோடு பேட்டி காண வருகிறார்கள். அவருக்கு ஒரே சந்தோஷம். அவருடைய தாயார் சொல்லுகிறார், அவருக்கு நம்பிக்கை இருந்தது தம்முடைய மகன் மீது. எப்படியாவது அவன் குடும்பத்துக்கு பெயர் சம்பாதிப்பான் என்று அவர் நம்பினார். முகமது காசிமுக்கு பயம் இருந்தது. ஒரு கால் அவர் தம்முடைய படிப்பில் வெற்றி பெறாவிட்டால் அம்மாவுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று அஞ்சினார். ஏனென்றால் தாய் உடைய பற்று, தாய் உடைய நம்பிக்கை மகன் மீது அவ்வளவு இருந்தது. ஆனால் இறைவனுடைய அருளால் முகமது காசிம் அவர்கள் வெற்றி பெற்று ஜட்ஜி இருப்பது எல்லோரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நான் இந்த வீடியோ மூலமாக இளைஞர்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், முயற்சி செய்தால் உங்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். படிப்பில் நம்முடைய அக்கறை இருக்க வேண்டும். படிக்கும் போது வேறு பொழுதுபோக்கிலும் நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஊர் சுற்றுவது கூடவே கூடாது. அங்கு செல்லலாம் இங்கு செல்லலாம் என்ற எண்ணம் கூடாது. படிப்பு என்றால் படிப்பு தான். படிப்பில் நல்ல விதமாக நாம் தேர்ச்சி பெற வேண்டும். இப்போது அதுதான் தேவைப்படுகிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடலாகாது. ஆகவே நான் இந்த வீடியோ மூலமாக முகமது காசிம் அவர்களுக்கு, அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர், ஆனால் அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது.
அவரிடம் இந்தியாவில் இருக்கும் இளைஞர்கள் பாடம் கற்பார்கள் என்று நம்புகிறேன். இந்தியாவில் இருக்கும் ஏழைகள் நாமும் முகமது காசிமை போல் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொள்வார்கள் என்று கருதுகிறேன். நம் ஊரிலும் இது போன்ற எண்ணம் கொண்டு இளைஞர்கள் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். இது தேவையாகிறது. படிப்புதான் என்ற காலகட்டத்தில் மிக மிக அவசியம். அதை யாரும் புறக்கணிக்க முடியாது. யூபியில் முகமது காசிம் ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. அவர் சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். அவருடைய வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதை பார்த்தாவது இளைஞர்கள் அறிவு பெற வேண்டும், படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். இது தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த விஎம் கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. வஸ்ஸலாம். केवल 29 साल का लड़का जज बन गया। मोहम्मद कासिम जो कभी ठेला लगाता था और जूठी प्लेटें साफ किया करता था, लेकिन अब वो जज बन चुका है। जी हाँ, इसे कहते हैं किस्मत का 360 डिग्री घूम जाना। किसे पता था कि जूठा धोने वाला ये लड़का एक दिन कचहरी में ऑर्डर करता सुनाई देगा। बीते 30 अगस्त 2023 को जब PCSJ का रिजल्ट आया तो कासिम और उनके परिवार के लिए मानो तारे जमीन पर आ गए हों। बेटे की कामयाबी और जज जैसे बड़े पद पर पहुंचने की खबर सुनकर माता पिता के आंखों में खुशी के आंसू भर गए। मीडिया वालों का तांता लग गया। कासिम को फूलों से उड़ा दिया गया और गांव के लोग आंखें चीर कर इस नौजवान को देख लेना चाहते थे, क्योंकि जिसको कल तक गली में बिरयानी का ठेला लगाते देखते थे, अब वो लड़का जज बन चुका था। कासिम उत्तर प्रदेश के संभल जिले के एक गांव रुकनुद्दीन सराय के रहने वाले हैं। कासिम बताते हैं कि वो प्राइमरी एजुकेशन के दौरान स्कूल से वापस आकर अपने पिता की दुकान पर हाथ बटाते थे। शाम तक ठेले पर हलीम बेचा करते थे। उसके बाद इशा की नमाज पढ़कर मास्टर कौसर हुसैन से कोचिंग लिया करते थे। PCSJ में चयन होने के बाद पूरे परिवार में ईद का माहौल है। संघर्ष के दिनों को याद कर परिवार के लोग भावुक हो गए। कासिम अपनी 5 बहनों और 3 भाइयों में 5वें नंबर पर हैं। कासिम ने बताया कि शुरुआती तालीम गांव के ही सरकारी स्कूल से हासिल की। उसके बाद आगे की पढ़ाई के लिए अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी का रुख किया। वहां BA के साथ 2014 में BA LLB में दाखिला लिया और BA LLB मुकम्मल करने के बाद 2019 में दिल्ली यूनिवर्सिटी जाकर LLM में दाखिला लिया। इस तरह 2021 में LLM मुकम्मल करने के बाद कासिम ने UGC नेट क्वालिफाई किया और PCSJ की तैयारी करते रहे। 2022 में प्री मेंस और इंटरव्यू देने के बाद वो घर वापस आ गए और बेसब्री से नतीजे का इंतजार करने लगे। लेकिन जब 30 अगस्त को नतीजा सामने आया तो मंजर देखने के लायक था, जब पूरा इलाका मोहम्मद कासिम का स्वागत करने के लिए बेताब था। कासिम ने मीडिया को बताया कि उनके पिता रोड के किनारे ठेला लगाते हैं। घर वालों ने पढ़ाई के लिए मोटिवेट किया। कासिम की मां को विश्वास था कि उनका बेटा जरूर कुछ बनेगा। यही कारण था कि कासिम इस बात से परेशान रहते थे कि अगर सिलेक्शन नहीं हुआ तो मां को कुछ हो न जाए। लेकिन जज बनने के बाद कासिम की मां अनीसा कहती हैं कि मैं इससे पहले कहती थी कि तू काम कर या न कर, लेकिन पढ़ लिया कर। अब मुझे उम्मीद है कि ये पूरी ईमानदारी के साथ सभी के काम करेगा। कासिम के पिता वली मोहम्मद कहते हैं कि जब ये पढ़ते थे तो हम ठेला लगाकर इनकी पढ़ाई का बंदोबस्त करते थे और अब मैं चाहता हूं कि ये देश की सेवा करें। कासिम ने मीडिया को बताया कि लोग कोर्ट की तरफ इंसाफ के लिए बड़ी उम्मीद की नज़रों से देखते हैं, इसलिए इंसाफ करना मेरा पहला उद्देश्य होगा। इस तरह ठेला लगाने वाला, जूठे धोने वाला और गुमनाम सा लड़का आज जज बन चुका है। कौन कहता है कि आसमां में सुराख नहीं होगा, एक पत्थर तो जरा तबीयत